கொள்ளப்படுகிறது. அதாவது அகநானூற்றில் 3 பாடல்கள், நற்றிணையில் 3 பாடல்கள், குறுந்தொகையில் 3 பாடல்கள் என ஈழத்து பூதந்தேவனார் என்ற ஒரு புலவர் அந்த காலத்திலே இருந்து பங்களிப்பு செய்திருக்கிறார். மேலும் மன்னர் காலத்தில் இருந்தே இலக்கிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பின்பு வெளிநாட்டவர் வருகையோடு ஈழத்தில் இலக்கிய பணி புத்துயிர் பெற்றது என்று கூறலாம். வையாபுரியன் பிள்ளை என்னும் ஒரு அறிஞர் கூறுவார் என்னென்றா, 19ஆம் நூற்றாண்டு தமிழ் வளர்ச்சி யாழ்ப்பாணத்தவருடையது. அதாவது இங்கேதான் பல இலக்கிய முயற்சிகள் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இவ்வாறு வெளிநாட்டவர் வருகையோடு கிடைத்த நன்மைகள் நவீனமயப்பட்ட இலக்கிய விருத்திகள், அகராதி முயற்சிகள் என்பன இவற்றில குறிப்பிடத்தக்கனவாக இருக்கின்றன. அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அச்சுக்கலை வசதிகளுடன் ஈழத்தில் ஆறுமுக நாவலர், ராவ் பகதூர், சி.வை. தாமோதரம் பிள்ளை ஆகியோர் இலக்கிய பணிகளில் நுழைத்தனர். ஒரு பேனா தலை குனிந்து எழுதும் போது ஒரு சமுதாயம் தலை நிற்கிறது என்று கூறுவார்கள். அதாவது writer's pen is mightier than the sword to curve, correct and enlighten a society. So எழுத்தாளர்கள் தாம் நாளாந்தம் அனுபவிக்கும் சொந்த அனுபவங்களையும் சமுதாய நிலைமைகளையும் இலக்கிய படைப்பினூடே கற்பனை, அழகியல் ரசனை, இலக்கிய அணிகள் என்பவற்றுடன் படம் பிடித்து காட்டுகின்றனர். உண்மையில் அவர்கள் படைக்கும் பாத்திரங்களுடைய பேசுவது அவர்களது உள்ளம்தான். உள்ளமே பேசுகிறது அவர்களது பாத்திர படைப்புகள் மூலம். அவை ஒட்டுமொத்த சமுதாய மக்களின் குரலாகவும் ஒலிப்பது உண்டு. இங்கே நாம் ஈழத்தின் தலை சிறந்த முன்னோடி புலவர்களின் வரிசையில் விபுலானந்த அடிகள், பாவலர் துரையப்பா பிள்ளை, சோமசுந்தர புலவர் ஆகியோர் கூறப்படுகின்றனர். இவர்கள் மொழிபெயர்ப்பு, சீர்திருத்த பாடல்கள் போன்ற பணிகளை ஆற்றியுள்ளனர். இவ்வாறு பார்க்கும்போது 20ஆம் நூற்றாண்டு நாங்கள் நோக்கும்போது பல்வேறு காலகட்டங்களிலும் பல்வேறு இலக்கிய படைப்புகள் பொருத்தமான கருப்பொருட்களுடன் தோற்றம் பெறலாயின. 1956க்கு முன் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் எனும் பெயரில் தொழிலாளர் பிரச்சனை போன்றவற்றில் எஸ். பொன்னுத்துறை போன்ற எழுத்தாளர்கள் படைப்புகளில் ஈடுபட்டிருந்தனர். பின்னர் 1956 தொடக்கம் 1986களில் தமிழ் தேசிய இலக்கியங்களும் உருவாயின. 1990களில் போர்க்கால இலக்கியங்கள் தோன்றலாயின. இப்படி யாழில் இருந்து மட்டுமன்றி மலையகம், முஸ்லிம் எழுத்தாளர்கள் என் புலம்பெயர் இலக்கியம் என்று படைப்புகள் வெளியாகி வருகின்றன. சங்ககால இலக்கியங்கள்ல 5 திணைகளை சொல்ற மாதிரி இப்ப 6வது திணையா புலம்பெயர் இலக்கியத்தையும் கூறிக்கொண்டு வருகிறார்கள். இந்த வகையில் கவிதை என்று பார்க்கும் பொழுது மகாகவி உருத்திரமூர்த்தி, முருகையன், கிழக்கில் இருந்து நிலாவணன், தா. ராமலிங்கம், எம்.ஏ. நுக்மான், திரு சோ. பத்மநாதன் ஆகியோர் கவிதை மூலம் தமது பணிகளை ஆற்றி வருகின்றனர். 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த கவிஞராக மகாகவி உருத்திரமூர்த்தி கொள்ளப்படுகிறார்.